அன்பான கலைக்கது நிகழ்ச்சி நேர்களே, மீண்டும் இந்த நாளும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து எங்க போயிட்டான், தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கூறுறாரு. அவர் அந்த அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவ்வளவு முன்னாடி இவ்வளவு காரியங்களை சொல்லிட்டு அவர் அவரோடு கூட ஊழியத்தின் பாதையில் அநேகர் அவரோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு மனுஷர் பேர் தான் என்னன்னா தேமா. அவர் என்ன செய்யறாரு, உலகத்தின் மேல ஆசை வச்சு போயிட்டாரு. ஏன்னு சொன்னா உங்களுக்கு எனக்கு அநேக ஆசைகள் இருக்குது இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு தேவ ஊழியர் என்ன செய்யணும், ரொம்ப வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. அவர் ஒரு வல்லமையா ஊழியம் செய்தோடனே அதை பார்த்த ஒரு சகோதரனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, இவருக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்துச்சு அவருக்கு. அவர் ஆசை மாத்திரம் இல்ல, அந்த ஊழியக்காரரை பாக்குறப்பெல்லாம் சொல்லுவாரு, ஐயா உங்க ஊழியத்துக்காக நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது பண உதவி செய்யணும், அல்லது நான் உங்களோடு கூட ஒரு நாள் வந்து தங்கணும், ஊழியத்திற்காக உங்களோடு கூட இருக்கணும், இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவர் அதை செய்யல. அவருக்கு என்ன இருந்தது, அந்த ஆசை அவர் மத்தியில இருந்துச்சு, அவருக்கு இருந்துச்சு. ஆனா என்ன இல்லை, அது தரிசனமாக இல்லை. ஆசைக்கும் தரிசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசைன்றது வந்து நம்ம நினைச்சது, நம்ம பிடிச்சதை நம்ம நினைக்கிறது. தரிசனம் என்பது அதை அடைவது என்பது தரிசனம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆசை உள்ளவர்களை நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யணும், நமக்கு ஆசை இருக்கலாம், அது செய்யணும், கண்டிப்பா செய்யணும், எல்லா சூழ்நிலை எந்த மத்தியில நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு முற்பட்டு செய்யும் பொழுதுதான் அது நமக்கு தரிசனமாக மாறுது. அப்படிதான் இங்க யாருக்கு இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்துச்சு. அவரோடு இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எப்படியாவது என்ன செய்யணும், தேவ ஊழியத்தின் பாதையில் அவங்க நடத்தணும், அவங்களும் என்ன செய்யணும், தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும், சாட்சிகளாக அவங்க இருக்கணும் அப்படின்ட்டு அழைக்கும் பொழுது அவரோடு கூட இருந்த மனுஷன் யாரு, தேமான்றவர் என்ன செய்யறாராம், உலக ஆசை, எப்படி அவருக்கு ஆசை, உலகத்தின் மேல் ஒரு ஆசை வந்ததுனால என்ன செஞ்சிட்டாரு, சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போயிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாம், லோத், அவங்க கதையில நீங்க பார்க்கலாம், ரொம்ப அழகா தெரியும். ஆபிரகாம் என்ன செய்வாருன்னு சொன்னா, உலகத்தின் ஆசையை காட்டிலும் தேவன் அவருக்கு காட்டின வழியில் நடப்பதற்கும் தேவன் அவருக்கு சொன்ன காரியங்களை செய்வதற்கும் அவர் ரொம்ப முற்பட்டார். லோத் என்ன செய்யறார், ரொம்ப உலகப்புறமான ஒரு காரியத்தை அவர் பார்த்தாரு. நல்ல வசதியான பார்த்து பாவத்துக்குள்ளாக ஜீவிக்கிற அந்த ஸ்தலத்தை அவர் தெரிந்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா 2 பேரும் ஒன்னாதான் போனாங்க, ஆனா அவருடைய பாதைகள் வெவ்வேறாக இருந்தது. நம்முடைய உலக ஆசை நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரித்துடுன்றதுல நம்ம இவங்கெல்லாம் நமக்கு உதாரணமாக இருக்கிறாங்க. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா சோதனையின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் என்ன செஞ்சாரு, ஆண்டவரோடு கூட இருந்தார். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அவர் தன் சொந்த இடத்தை, எல்லா ஜனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவர் என்ன பரதேசியாய் தங்கும் விட இங்கன்னு கூட அவருக்கு தெரியாது இருந்துச்சு. ஆனா கூட என்ன செய்தாரு, அவர் அங்கிருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். உலக ஆசை தேமையுடைய நல்ல விருப்பத்தின் பாதையை விட்டு எளிதாக என்ன செஞ்சிச்சுன்னா வழி விலக போக வைத்தது. ஆனால் தேவ மனிதனாகிய பவுல்ல தேவ தரிசனம் உடையவன், எனவே எந்த ஒரு உலக கவர்ச்சியும் அவனால் என்ன செய்ய முடியல, சுயபோகமோ சூழ்நிலைகளாலும் திசை திருப்பப்பட முடியாத மனிதனாய் விளங்கினார். உங்களுக்கு பக்தியில் ஏன் நீங்கள் வேகமாய் முன்னேறவில்லை அப்படின்னு நினைச்சுன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா, மனிதனின் சிந்தனைகள் வானத்தை தொடுகின்றது, செயல்களோ மண்ணை கவுகின்றது. நம்ம சிந்தனைகள் எல்லாம் என்னது, இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், ஆண்டவருக்காக இருக்கணும், உண்மையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும் எல்லாம் நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய உலக ஆசை என்ன செய்யுது, அல்லது நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது, அந்த மாதிரி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதனாலதான் இங்க நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டரை விட்டு பிரிந்திடக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்தாலும் நம்ம யாரை பற்றி கொண்டிருக்கணுமா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்று இருப்பீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எப்படி
பவுல் அப்போஸ்தலன் சொன்ன இந்த வசனத்தை உங்களால சொல்ல முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வாழ்கிற நாட்களிலே, நான் ஆண்டவரோடு கூட நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய நம்பிக்கை தரார். எனக்காக நீ ஜீவ கிரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை என்ன செய்யறாரு, உங்களுக்காக எனக்காக அவர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நான் அவருடைய பாதையில் கூட ஆயத்தமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி நீங்களும் நானும் ஆயத்தமா இருப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த பாதையில் நம்ம ஓடுவோம்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்வாரு, நமக்காக வைத்திருக்கிற அந்த நீதியின் கிடத்தை அவர் நமக்கு தர காத்திருக்கிறார். அதனால நம்ம எந்த விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பக்தியுடன் வாழ்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நம்ம ஆசை மட்டும் படக்கூடாது. அதுவே நமக்கு தரிசனமாக்கணும். அது விடாமுயற்சியாக ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற ஒரு நல்ல தீர்மானமாக இருக்கணும். நல்ல குணங்களை நாம் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவ ஊழியர்களை தாங்குகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஏன்னு சொன்னா, பவுல் ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு ஊருக்கும் போகும் பொழுது அங்க என்ன இருக்கு, தேவ பிள்ளைகளை அவரை ஆதரித்தாங்க. அவர் என்ன செஞ்சார், தன் சொந்த பிரயாசத்தின் வேலைகள்லாம் செய்து தேவனுடைய ஊழியத்தை என்ன செஞ்சாரு, ரொம்ப அதிகமாய் செய்தார். அவரோடு இருந்தவர்களையும் நல்வழிப்படுத்தினார், அவர்களையும் தேவ பிள்ளைகளாக மாற்றினார், தேவ ஊழியத்தை செய்ய வைத்தார். இவ்விதமாக அநேக காரியங்களை என்ன செஞ்சிருக்காரு, நமக்காக அவர் ஆண்டோருக்காக செய்து அநேகர் என்ன செஞ்சார், அவரோட மந்தைக்குள்ள சேர்த்தார். இப்ப நீங்களும் நானும் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர் ஊழிய பாதையில் சென்றார். தேமாவை போல உலக ஆசைக்கு நாங்க ஈடுபடாதபடிக்கு ஆண்டவரோடு கூட இணைந்து பரலோகத்தை நோக்கி பார்க்க பிள்ளைகளாக இருப்போம்னு சொன்னா, தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற காத்திருக்கிறாங்க. அதெல்லாம் எந்தவித சந்தேகம் இல்லை. அதை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னு சொன்னா ஜெபம் செய்வோம். ஆண்டவரை, உலக ஆசையை பின்பற்றி போகாதபடிக்கு இந்த பரலோகத்தின் ராஜ்யத்தை நினைத்தவர்களாக, நீர் எங்களுக்காக சிந்தின அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நினைத்தவர்களாக, அந்த ரட்சிப்பின் பாதையில் எங்களை நடத்துவதற்காக, எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி துதிக்கிறோம் சாமி. ஆண்டவர், இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியது போல ஆண்டவரே, நாங்கள் பவுல் அப்போஸ்தலரை போல உறுதியாக இருந்து ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடுவர்களாக, எங்களுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை கொள்ளுவோம் என்ற அந்த விசுவாசத்தோடு ஓடத்தக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. ராஜ்யம் வரும்போது எங்களை நிறுத்தல் வேண்டுமா? இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.